சவுத் சன்சன் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சையத் அகமது. நான் ஒரு 15-20 வருடங்களாக நான் மலேசியாவில் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறேன். மேலும் எனது தொழில் சமையல் வேலை, சமையலுக்கு தான் எனக்கு தெரியும். இந்த சமையல் தொழிலில் தான் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ சிம்பிளாக ஒரு மேகி கோரிங்கிற கோரிங் ஒன்று செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆமாம், ஆனால் கோரிங்கிற வகையில் மேகி கோரிங் இருக்குது, நாசி கோரிங் இருக்குது, மீ கோரிங்கும் இருக்குது, மீஹூன் கோரிங்கும் இருக்குது, கொய்த்தியா கோரிங்கும் இருக்குது. ஆக பலவிதமான கோரிங்கள் இருக்குது. அடுத்தது மிலை ஃபுட்டுன்னு அர்த்தம்னு எடுத்தாங்க மீ ஜாவா, கோலோ மீ ஹாய்லாங், இது மாதிரி போன்ற வகைகளும் இருக்குது. ஹாங்காங் மீ, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு நம்ம இந்தியன் ஃபுட்டுங்கிற ஒரு சிம்பிளான ஒரு செய்து காமிக்கிறதுக்கு இப்போ இருக்கிறோம். நீங்கள் இது கேரட் எடுத்து வச்சுருக்கீங்களா? சின்ன பீஸ். இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இந்த ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். அது பொண்ணு ஒரு வேளை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படிங்கக்குள்ள அது லாஸ்ட் டைம் அதை மேகியில் அதை அப்படியே தூவி விட்டு சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த எண்ணெய் அவ்வளோ அதில் சேர்க்க வேண்டியதில்லை, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, வெங்காயம் பாருங்கள் வறுத்து எடுத்துட்டோம் பொன் கலரில். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மேகி தான் நம்ம போட போகிறோம். இப்போ சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட் வச்சு ஒரு ஆஃப் குக்கில் நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ போட போகிறோம் இதில். ஸோ மலேசியாவில் உள்ள மேகியில் பாருங்கள் இந்த மாதிரி பவுடர்கள்லாம் இருக்கும். இதில் அதிகமான உப்பு சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக போட்டோம்னா அந்த உப்பு ரொம்ப அதிகமாக போயிடும். இதில் உள்ள ஆயில் இருக்குது, இதில் உள்ள சில்லி இருக்குது. இதில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது தேவையில்லை அப்படிங்கக்குள்ள நம்ம வெட்டி வச்சுருக்கிற பொருள்களை வச்சு அழகானபடிக்கு செஞ்சுக்கலாம். இப்போ மேகி ஓரளவுக்கு லேசாக வெந்துருச்சு. சரிங்களா? இப்போ நான் அதை ஃபில்டரில் வடிகட்டுறோம். அடுப்பு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். தேவைப்பட்டால் லேசாக இந்த ஆயில் எதுக்காக ஊற்றுறோம்னாக்கா அந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்துடைய ஆயில் ரொம்ப மணமாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம முட்டையை வறுத்துட்டோம். சரியா? பாருங்கள், உங்களுக்கு இந்த சாஸ் கொஞ்சம் இருக்குது. இதில் சேர்த்துக்கிறோம். சரியா? லேசாக இதில் கீச்சாப்பும் இதில் இருக்குது. ஒரு சில்லி பாலும் ஒன்று இருக்குது. இன்னும் லேசாக நம்ம சேர்த்துக்கிறோம்.
எல்லாம் பாருங்கள், அது வந்து அந்த ஸ்பூனால் எடுத்து வந்து சாப்பிடக்குள்ள அப்படியே கொடுத்தாப்புல அப்படியே வரும். இப்போ நம்ம வந்து லேசாக லெமன் கட் பண்ணி லெமன். இப்போ நம்ம அந்த வெட்டி பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கிறோம். பாருங்கள், மேகி இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேகி கோரி. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த லெமனை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். லெமனை வந்து ஊற்றக்குள்ள நம்ம அப்படி லேசாக அப்படி சீப்பிட்டோம்னாக்கா அதோடைய புளிப்பு, இந்த உள்ள உரப்பு, இந்த உள்ள இது எல்லாமே ஐக்கியமாகி ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லெமன் ரொம்ப தேவையில்லை, சும்மா ஒரு சின்ன ஒரு பழம் இருந்தால் போதும். லேசாக அது புளிப்புக்காக சேர்த்துக்கோம். இதை பாருங்கள், முடிஞ்சிச்சு. கடைசியாக இந்த மல்லி இலை லேசாக போட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ மேகி ரெடி ஆகிடுச்சு. பலவிதமான பார்க்குறதுக்கும் கலரும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்களோ, ஒரு சொந்த பந்தங்களோ யாரும் வந்தால் உடனே அழகான படிக்க சிம்பிளாக செய்து கொடுத்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். குழந்தைகள்லாம் வந்துட்டு சரி பண்ண எல்லாத்தையும் போயிட்டு ரொம்ப அருமையாக தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய மேகி பொடி தான். மேகி பொடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்,